எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27th ஜூன் 2020. இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேல உங்கள்கிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனை தான் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்ல போகிறாங்க. எப்போ இருந்து? ஃப்ரம் 1st ஜூலை 2020. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் கொடுத்த டார்கெட் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். என்ன டார்கெட்? பை 2024 நம்ம கண்ட்ரி 5 ட்ரில்லியன் யூஎஸ்டி ஜிடிபி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இஸ் பற்றி. எம்எஸ்எம்இஸ் நம்ம ஜிடிபியில் ஒரு மேஜர் போர்ஷன் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 lakh பீப்புளுக்கு வேலை கொடுக்குறாங்க. 45% ஆஃப் த டோட்டல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த கண்ட்ரி எம்எஸ்எம்இஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 40% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் த கண்ட்ரி எம்எஸ்எம்இஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், இவங்களை நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணணுன்ற தாட் தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன்? ஒரு என்டர்பிரைஸ் எம்எஸ்எம்இயா இல்லை எம்எஸ்எம்இ இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன க்ரைட்டீரியா? 2 க்ரைட்டீரியா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மிஷினரி. செகண்ட் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ். அதை நம்ம டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 க்ரைட்டீரியா வச்சு தான் ஒரு என்டிட்டி எம்எஸ்எம்இயா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேஸ் பண்ணி வி ஹவ் 3 கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம். இதுதான் எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷன். மைக்ரோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ அப் டு 1 crore அண்ட் சேல்ஸ் அப் டு 5 crore. இது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்மால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ அப் டு 10 crore அண்ட் சேல்ஸ் அப் டு 50 crore இது இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மீடியம். பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ அப் டு 50 crore அண்ட் சேல்ஸ் அப் டு 250 crore. இதுதான் க்ரைட்டீரியா. இப்போ நார்மலாக ஒரு எம்எஸ்எம்இ மேபி ஸ்டார்டட் இன் மைக்ரோ, அடுத்து பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஸ்மாலுக்கு போகலாம். இன்னும் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப, இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மீடியம்க்கு போகலாம். இன்னும் டெவலப் ஆகிறப்ப தே வில் பி கால்ட் அஸ் சாம்பியன்ஸ். சாம்பியன்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் என்டர்பிரைஸ். அண்ட் இந்த மீடியமை க்ராஸ் பண்ணுறப்ப தே பிகம் லார்ஜ். மீடியம் பார்த்தீங்கன்னா 250 crore சேல்ஸ் அண்ட் 50 crore பிளான்ட் அண்ட் மிஷினரி. இந்த டார்கெட் இது மீடியமை க்ராஸ் பண்ணுறப்ப தே பிகம் சாம்பியன்ஸ். அண்ட் இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் கிவன் இந்த நோட்டிஃபிகேஷன். ஒன் கிளாரிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எ பர்சன் ஹேவிங் மல்டிபிள் ஜிஎஸ்டி நம்பர் வித் சிங்கிள் பேன். அப்போ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும்? மல்டிபிள் ஜிஎஸ்டி நம்பர் வித் சிங்கிள் பேனுக்கு சிங்கிள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எடுக்க முடியும். ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது? பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ இஸ் லிங்க்டு வித் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். இப்போ ஒரு என்டிட்டி நியூ என்டிட்டியாக இருந்ததுன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கிக்கலாம். வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன். அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் லிங்க்டு வித் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் நீங்கள் என்ன பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவில் தான் யூ ஹாவ் டு மென்ஷன் இன் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரெஷ்ஷாக வர்ற பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் செல்ஃப் டிக்ளரேஷன் மோடு இந்த ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர்லேருந்து ஐடி ரிட்டர்னுக்கு மாறும். டர்ன் ஓவர் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி சேல் லோக்கல் சேல்ஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இருக்கும். இந்த கால்குலேஷன் ஃபார் எம்எஸ்எம்இஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேல்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஒன்லி டொமஸ்டிக் சேல்ஸ் வில் பி கன்சிடர்ட் இன் த டர்ன் ஓவர் பார்ட். எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது? ஒரு எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க அண்ட் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க.
உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட் இருக்குது, அங்கே நம்ம போகணும். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஆதார் நம்பர், அந்த ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணும். அப்புறம் டர்ன் ஓவர் வேல்யூ தெரிஞ்சுக்கணும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் these values should be matching with income tax return and GST return, and we will get an Udayam registration certificate from Government of India. யாரோட ஆதார் கார்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது? ஸோ இட் இஸ் அ சோல் ப்ரொப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரோட ஆதார் கார்டு. பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜிங் பார்ட்னரோட ஆதார் கார்டு. ஹெச்யூஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்த்தாவோட ஆதார் கார்டு. அண்ட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி. எல்எல்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி. சொசைட்டிக்கு வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி. ட்ரஸ்ட்டு ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆத்தரைஸ் சிக்னேட்ரி. இவங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனே நம்ம வாங்க முடியும். நவ் டில் 30th June எல்லாரும் வந்து உதயோக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கிறோம். ஃப்ரம் 1st July we will be going for Udayam registration. What will happen to the existing Udayak Aadhar registration? Existing Udayak Aadhar registration has to be converted to Udayam registration within 31st March 2021. So, existing MSME registration holders ellarume you have to reapply to Udayam registration within 31st March 2021. அப்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பேசலாம். ஸோ எவ்ரி இயர் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, எவ்ரி இயர் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை அப்டேட் பண்ணணும். இஃப் ஃபெயிலியர் டு அப்டேட், சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மை ஹேப்பன். எவ்ரி இயர் நம்ம கொடுக்குற சேல் வேல்யூ அண்ட் plant and machinery value will be cross verified with ITR and GST, and based on the cross verification there will be some reclassification. So last year konjondu machinery irukla, இந்த வருஷம் increase in machinery இருந்ததுன்னா a person can become a small to medium also, micro to small also. The reclassification will happen. In the upward and downward வந்து will be communication will be done to the every registered holder, and whatever amount we declare is a self declaration, no need to submit any documents. So upward registration, upward change அப்படின்னு பார்த்தீங்கன்னா a person is becoming micro, அவங்க ஸ்மாலுக்கு மாறுறாங்க. அவங்க மாறினோட டில் 1 year வந்து ஓல்டு ஸ்டேட்டஸ் தான் கன்வெர்ட் இருக்கும். ஆஃப்டர் 1 year தான் நியூ ஸ்டேட்டஸ்க்கு மாறும். அதேமாதிரி டவுன்வர்ட் சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ டில் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் வந்து ஓல்டு ஸ்டேட்டஸ், ஃப்ரம் 1st April தான் நியூ ஸ்டேட்டஸ்க்கு மாறும். ஸோ இப்போ எம்எஸ்எம்இஸ் இருக்கிறாங்க, இவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அண்ட் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் கண்ட்ரோல் ரூம். நவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புது வெப்சைட்டு அண்ட் புது கண்ட்ரோல் ரூம் தே ஹேவ் கிரியேட்டட் ஃபார் MSMEs called Champion. So they want every MSMEs to become a champion. So they support directly. அப்புறம் MSME சப்சிடி கொடுக்குறாங்க, அதனால MSMEஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் இருக்காங்க, அவங்க MSMEஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பேங்க் ஃபண்டிங், MSME ஃபண்டிங், ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுறது. தீஸ் ஆல் பீப்புள் ஆர் சார்ஜிங் த MSMEs. அண்ட் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்சிடி அவைல்மெண்ட் வேணும்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. கவர்மெண்ட் டெண்டரில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வெய்வர் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. அண்ட் ஏதாவது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்தர் அப்ரூவல்ஸ் அண்ட் லைசன்ஸ் லைக் பொல்யூஷன் அதர் டைப் ஆஃப் லைசன்ஸ் ஆர் தேர், அது ஈஸி டு அப்டைன். And electricity bill concession in state government, there is a provision for MSMEs for electricity EB bill concession also. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸுக்கு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வேணும்னா
நீங்கள் கம்பல்சரி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியே ஆகணும். ஸோ இப்போ யாருன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அண்ட் MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் are behind MSMEs. They are supporting MSMEs to like anything. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா they want to become a large MSMEs want to become large enterprises. ஸோ இதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டரோட பெரிய விஷன். இதுக்காக தான் சாம்பியன் அப்படின்ற ஒரு ஒரு கண்ட்ரோல் ரூம் கொண்டு வர்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த இன்ஃபர்மேஷன் ஐ ஃபெல் டு ஷேர் வித் எவ்ரி ஒன். And I wish everyone who was having with existing Udayo Aadhaar registration, எல்லாரும் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க சீக்கிரமா. And everyone avail the various government facilities and government incentives by obtaining this Udayam registration. And I like to thank everyone